வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடை கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முத்து வீடியோவை சத்யா காமிக்கிறாரு. அதை பார்த்த உடனே மீனா ரொம்ப ஸ்டன் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீடியோஸ்க்கு கீழே வந்த கமெண்ட்ஸையுமே ரீட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாரு. இவனெல்லாம் பிடிச்சி ஜெயில போடணும், சரியான குடிகாரன், இவனை தூக்கில போடணும் அப்படின்னு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு குடிகாரனுக்கு போய் நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு சத்யா. சிட்டியை ஏதோ குடிகாரன் சொன்னக்கா, இப்ப சொல்லு, இவரை விட சிட்டி எவ்வளவோ மேல் தானே அப்படின்னு கேக்குறாரு சத்யா. மீனா எதுவுமே பேசாம கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கிடையில ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்கு வராங்க. உங்களுக்கு விஷயம் எதுவும் தெரியாதா ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. ரவியும் ஸ்ருதியும் வீட்டுல இருக்கிறாங்களா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. இப்ப அவங்க இருந்தோன்னே எல்லாரும் இங்க வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. முத்து பானையிலேயே நான் இப்போ ஒரு படம் காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவில முத்துவோட வீடியோவை போட்டு காமிக்கிறாரு. நானாச்சும் பார்க்ல போய் யாருக்கும் தெரியாம தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தேன், அதனால யாருக்கும் எந்த கெட்ட பேரும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த முத்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான்ற பேர்ல நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருதி சொல்றாங்க, அந்த பார்ல மத்த எல்லாரும் தானே குடிச்சிட்டு இருந்தாங்க, இதையே பெரிய விஷயமாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணி சொல்றாங்க, குடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா ஒரு கேப் டிரைவர் குடிச்சிட்டு பேசஞ்சரை ஏத்திட்டு போனாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும், அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் தான் என்கிட்ட இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுத்தியுமே அவங்க மொபைல் போன் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. எல்லா சோசியல் மீடியாலையும் இதை பத்தி தான் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அண்ணாமலை முத்து இந்த மாதிரி நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸ்ருதியோட அப்பா ஸ்ருதிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த பத்தி விசாரிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மனோஜுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஊர்ல இருந்து சித்தி தான் கூப்பிடுறாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. போன் எடுக்காதடா, ஒரே அவமானமா போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. உங்க பிள்ளைய எப்போதும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பீங்க, இப்ப வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க விஜயா. பார்வதியுமே விஜயாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த பத்தி விசாரிக்கிறாங்க. என்ன பண்றது, இவன் என் வயிற்றுல வந்து பறந்து தொலைச்சிட்டான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க விஜயா. ஸ்ருதியோட அப்பாவுமே இந்த வீடியோவை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாரு. போலீஸ் கமிஷனருக்கு கால் பண்ணி பேசுறாரு ஸ்ருதியோட அப்பா. ஜனங்கள்லாம் ரோட்ல நடமாட முடியாத நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற டிரைவர் மேலெல்லாம் நீங்க ஆக்ஷன் உடனே எடுத்தாகணும், இல்லாட்டினா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. கமிஷனர் கண்டிப்பா முத்துவோட காரை சீஸ் பண்ணிடுவாரு, அதுக்கப்புறமா அவனோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு வாசுதேவன். இதுக்கிடையில முத்து இப்போ கார்ல ஒரு சவாரியை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க வந்த லேடி மொபைல் போன்ல முத்துவோட வீடியோவை பார்த்து அவரோட ஹஸ்பண்டை போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்து அவர் ஓரமா வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன சார், எதுக்கு சார் நிப்பாட்ட சொன்னீங்க, நான் ரொம்ப ஃபாஸ்டால ஒண்ணு ஓட்டலையே சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. யாருக்கும் எதுவும் உடம்பு சரியில்லையா சார், பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கேக்குறாரு. உன் வண்டியில நாங்க வந்துட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு வந்தவர் ரொம்ப கோவமா பேசுறாரு. இந்த சவாரிக்கான பணத்தை பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எதுக்காக இவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாருன்னு தெரியாம முத்து ரொம்ப குழப்பத்தோடயே இருக்கிறாரு. இதுக்கிடையில முத்துவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் உடனே 10 நிமிஷத்துல அந்த இடத்துல இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு முத்து. அவர் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த ட்ரிப் வேணான்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம முத்து ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாரு. இதுக்கிடையில டிராபிக் போலீஸ் இப்போ முத்துவோட வண்டியை மடக்கி பிடிக்கிறாங்க. வண்டியை விட்டு கீழே இறங்கடா அப்படின்னு சொல்றாங்க. சார், நான் எல்லா பேப்பரும் கரெக்டா தான் சார் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆள் கரெக்டா இல்லையே, பேப்பர் கரெக்டா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு டிராபிக் போலீஸ் கோவமா பேசுறாரு. நீங்க என்ன சார் தப்பு பண்ண, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்றாரு முத்து. உன் லைசன்ஸை கொடு அப்படின்னு முத்துட்ட இருந்து வாங்கி அதை அவரோட பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. சார், லைசன்ஸ் என்கிட்ட கொடுங்க சார் அப்படின்னு கேக்குறாரு முத்து. குடிச்சிட்டு போதையில வண்டி ஓட்டிட்டு வரையா அப்படின்னு கேக்குறாரு அந்த போலீஸ். சத்தியமா நான் குடிக்கல சார், நீங்க வேணா செக் பண்ணுங்க சார், மிஷினு கொண்டு வாங்க சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஓரமா நின்று அந்த மிஷின்ல வேணா நீ வேணா செக் பண்ணிக்கோ, உன்னை பத்தி தான் ஊரே பேசுதே அப்படின்னு சொல்றாரு. நான் குடிக்கவே இல்லை சார், டியூட்டி டைம்ல எல்லாம் குடிக்க மாட்டேன் சார் அப்படின்னு முத்து எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா அந்த போலீஸ்காரங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு தெரியாம முத்து முழிச்சிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த வார எபிசோட்ல இப்போ முத்து வீட்டுக்கு போறாரு. முத்துட்ட அண்ணாமலை கோவமா பேசுறாரு. என் முத்து கோபக்காரன் தான், ஆனா அடுத்தவங்களை கெடுக்கிற மாதிரி எந்த காரியமும் பண்ண மாட்டான், என்னோட மரியாதை கெட்டு போற மாதிரி நடக்க மாட்டான், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எதுவும் தப்பு பண்ணலப்பா அப்படின்னு முத்து எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. அதான் உன் படத்தை ஊரே பாத்துருச்சே அப்படின்னு நக்கலா பேசுறாரு மனோஜ். இன்னும் ஏன்டா ஓவரா நடிக்கிற அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். அதான் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல அப்படின்னு மனோஜ் அடிக்க போறாரு முத்து. குடிச்சதும் இல்லாம ரவுடித்தனமா பண்ற அப்படின்னு அண்ணாமலை முத்துவை அடிக்கிறதுக்கே கை ஓங்கிடுறாரு. அதை பார்த்து விஜயா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரோகிணி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து மேல எந்த தப்பும் இல்லைன்றத அண்ணாமலை புரிஞ்சுப்பாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.